بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். பெருநாள் என்று வரும்பொழுது பல விடயங்கள், பெருநாளுடைய சட்டத்திட்டங்கள், பெருநாளுடைய சிறப்புகளை நிறைய இடங்களில் கேட்டு நாங்கள் படித்திருப்போம். அந்த வகையில் பெருநாள் தொழுகை சம்பந்தமாக நிறைய இடங்களிலே நிறைய பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது. நிறைய உலமாக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் அவர்களுக்குரிய கருத்துக்களை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டத்திலே பெருநாள் தொழுகை என்பது சுன்னத், அதை எங்கே தொழ வேண்டும் என்கிற ஒரு தெளிவை தரலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளின் மூலம் இங்கதான் தொழுங்க பெருநாள் தொழுகை என்று எங்கேயும் வந்தது கிடையாது. இங்கே தொழுங்கள், இங்கே தொழ வேண்டாம் என்று எங்கேயும் வந்தது கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளின் மூலம் நிறைய சிறப்புகள் பள்ளிவாசலுக்கு இருக்கிறது. பள்ளிவாசல் தொழுகைக்கென்றே உரிய இடம் என்கிறதனாலையும், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே மிக விருப்பமான இடம் பள்ளிவாசல் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை விளங்க வேண்டும். பெருநாள் என்று வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை பெறுவதற்காக, அவர்களை சந்திப்பதற்காக, அவர்களோடு பெருநாள் தொழ வேண்டும் என்பதற்காக மதீனாவிலே தூர இடங்களில் பள்ளிகளில் தொழுது கொண்டிருந்தவர்கள் கூட மஸ்ஜிது நபவிக்கு வந்து விடுவார்கள். வந்தால் அங்கே பள்ளிவாசலிலே இடம் போதாது. அதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கென்றும், ஜனாசா தொழுகைக்கென்றும், ஹத்துகள் நிறைவேற்றுவதற்கென்றும், குர்பான் கொடுப்பதற்கென்றும் ஒரு மைதானத்தை பள்ளி வளாகத்திலே, பள்ளிக்கு முன்னாலேயே அமைத்து வைத்திருந்தார்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் இதை தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். அதற்கு பெயர் முசல்லா. இன்று நாங்கள் மைதான தொழுகை என்றும் திடல் தொழுகை என்றும் தமிழ் அர்த்தம் கொடுப்பதை விட ஜகாத், சதக்கா, உம்ரா, ஹஜ் என்று அரபு வார்த்தைகளையே பாவிக்கிறோமே, அதற்கு தமிழ் அர்த்தம் சொல்லாமல் இது போன்று நாங்கள் முசல்லா தொழுகை என்று பாவிப்பது இந்த இடத்திலே பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் திடல் என்றும் கிரவுண்ட் என்றும் மைதானம் என்றும் வரும் பொழுதுதான் இங்கே பிரச்சனை வருகிறது. எங்கெங்கோ அழைத்து செல்கிறார்கள். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் 8-10 வருடங்கள் பெருநாள் தொழுகை தொழப்பட்டிருக்கிறது. அந்த பெருநாள் தொழுகையுடைய காலங்களிலே மஸ்ஜிது நபவியுடைய அமலை மாத்திரம் எல்லோரும் சொல்கிறார்கள். மஸ்ஜிது நபவியிலே திடலிலே தொழுதார்கள். திடலிலே தொழவில்லை, முசல்லாவிலே தொழுதார்கள். அந்த முசல்லா வஹத்தல் ஹுதூத், எல்லைகள் போடப்பட்ட முசல்லாவாக இருந்தது. அது முசல்லாவென்றே அமைத்து வைத்திருந்தார்கள். மினல் முசல்லா என்று வருகிறது. ஹைல்கார பெண்கள், மாதவிடாய் பெண்கள் அந்த முசல்லாவை விட்டு ஒதுங்கி இருப்பார்கள். எல்லை போடப்பட்ட தான் ஒதுங்கி இருக்க முடியும். எனவே எல்லை போடப்பட்ட முசல்லா, அங்கே பெருநாள் தொழுகை மாத்திரமல்ல, அங்கே ஜனாசா தொழுகை, அங்கே ஹத்துகள் நிறைவேற்றப்பட்டது, அங்கேதான் குர்பான் கொடுக்கப்பட்டது, அங்கேதான் ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டது என்று கூட புகாரியுடைய ரிவாயத்திலே வந்திருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒன்றை விளங்க வேண்டும். அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே முசல்லா அமைத்து தொழுதார்கள், இடம் போதாது என்பதற்காக. அதே காலத்தில் வேறு இடங்களில் எங்கே தொழுதார்கள் என்று பார்த்தால் எங்கும் வந்தது கிடையாது. அதாவது முசல்லாவிலே தொழுதார்கள், மைதானத்திலே தொழுதார்கள் என்று எங்கேயுமே அப்படி ஆதாரங்கள் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே முசல்லாவிலே தொழும் காலத்தில் மக்காவிலே முசல்லாவிலே தொழுதார்கள், அல்லது வேறு எங்காவது ஓரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முசல்லாவிலே யமனிலோ ஷாமிலோ தொழுதார்கள் என்ற ஒரு ஆதாரம் நான் அறிந்த வரைக்கும் கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே,
அதனால் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவுலை எடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவுலும் செயலும் முரண்படும் பொழுது எதை முற்படுத்துவது, இதா தஆரல் கவுலு வல் ஃபிஅலு ஃபயுகத்தமுல் கவுலு அலல் ஃபிஅல் என்ற அந்த ரீதியிலே இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மஸ்ஜிதுக்கு சொல்லப்பட்ட சிறப்புகளுடைய ஹதீஸ்களை எல்லாம் ஒன்று சேர்த்து மக்காவுடைய அமலை எடுத்தார்கள். மஸ்ஜிது நபவியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸல்லாவிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது மக்காவிலே பள்ளிவாசலிலே தொழுத, மஸ்ஜிதிலே தொழுத அந்த விஷயங்களை எடுத்து இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் முஸல்லாவிலே தொழக்கூடாது என்று சொல்லவில்லை, பள்ளிதான் சிறந்தது. இங்கே வருகின்ற கருத்து வேறுபாடு அஃதலியத், சிறந்தது எது என்கிறதுல தான் கருத்து வேறுபாடு. இங்கே இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், பள்ளியை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது அதனுடைய சிறப்புகளை பற்றி, எனவே பள்ளிவாசலிலே தொழுவதுதான் அஃதல், சிறந்தது. பள்ளிவாசலிலே உங்களுக்கு இடம் போதாத பொழுது முசல்லாவிலே தொழுவது அஃதல். முசல்லா என்று வரும் பொழுது கண்ணியமானவர்களே பாடசாலை கிரவுண்டுகளும் கோல்ஃபேஸும் வயல்களும் அல்ல. முசல்லா என்பது சில பேர் ஆதாரம் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், பூமி எல்லாம் எனக்கு சுத்தமாக்க பொருளாகவும் மஸ்ஜிதாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த ஹதீஸ்களை ஆதாரம் சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஹதீஸை புரிகின்ற முறையில் புரிய வேண்டும். பூமி மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் எங்காவது போய்விட்டீர்கள், தொழுவதற்கு பள்ளி இல்லை, அப்பொழுது அந்த பூமியிலே தொழுங்கள், மஸ்ஜிது தான். அதற்கென்று பள்ளியை விட்டு விட்டு ஓரிடத்துக்கு பூமி மஸ்ஜிதாக்கப்பட்டிருக்கிறது என்று போக வேண்டிய தேவை யாருக்கும் கிடையாது. அப்படி போவது சிறப்பும் இல்லை. எனவேதான் அந்த ஹதீஸை இங்கே கொண்டு சொருக வேண்டாம். அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது உதுருடைய மஸ்ஜித் இல்லாத பொழுது, வீடு இல்லாத பொழுது நாங்கள் போகிறோம், எங்காவது தொழ வேண்டும், பூமியில் எந்த இடத்தில் வேண்டும் என்றாலும் தொழுங்கள் என்று சொல்லப்பட்ட ஹதீஸை இதுக்குள்ள கொண்டு சொருகிறது அவ்வளோ நல்லமல்ல. எனவே கண்ணியமானவர்களே சரியாக புரிய வேண்டும். முசல்லா என்பது அது எல்லைகள் போடப்பட்டு, நான் வாழ்கின்ற ஊரில், நான் வசிக்கின்ற ஊரில் வந்து பாருங்கள், முசல்லா அஸ்லியத்துடன் அடிப்படை மீறாமல் தவறாமல் எங்களுடைய பள்ளியில் இடம் போதாது என்பதற்காக எங்களுடைய பள்ளி வளாகத்திலே நாங்கள் எல்லைகள் போட்டு முசல்லாவை அமைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட முசல்லாக்களில் தொழுவது ஷாஃபி மதுஹபிலும் அஃதல் தான். எப்பொழுது அஃதல்? பள்ளியில் இடம் போதாத பொழுதும், பள்ளியிலே இடம் போதாத பொழுது முசல்லாவிலே தொழுவது அஃதல். ஆனா அந்த முசல்லா கோல்ஃபேஸோ, அந்த முசல்லா வயல்களோ, பாடசாலை கிரவுண்டுகளோ அல்ல. எத்தனையோ பள்ளிவாசல்களில் பள்ளி காணிகள் வெறுமையாக கிடக்கிறது. அதை முசல்லாவாக அமையுங்கள். அங்கே பெருநாள் தொழுங்கள், அங்கே மையத்து தொழுவியுங்கள், அங்கே மாடுகளை ஆடுகளை அறுத்து குர்பான் கொடுங்கள். இது அஸ்ல் சுன்னத். இது இல்லாமல் ஆண்களையும் பெண்களையுமாக அழைத்து கொண்டு எந்தவித எல்லையும் போடப்படாத வேறு கிரவுண்டுகள்லையும் அதே போல மைதானங்கள்லையும் வயல்வெளிகள்லையும் கடலோரங்கள்லையும் தொழுவது இது முசல்லா அல்ல. இது இந்த காலத்துடைய வழிகேடு என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே யாருக்கெல்லாம் முசல்லாவில் தொழ வேண்டும் என்ற ஆசையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பேண வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறதோ, உங்களிடம் நாங்கள் வினயமாக கேட்பது, நாங்கள் முசல்லாவை எதிர்க்கவில்லை, நீங்கள் முசல்லா என்று செல்லும் கிரவுண்டுகளை எதிர்க்கிறோம். நீங்கள் உங்களுக்கு வசதி இருந்தால் ஒவ்வொரு பள்ளியிலும் முசல்லாக்களை அமையுங்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசல்லாவிலே என்ன அமல்களை செய்தார்களோ அந்த அமல்களை செய்யுங்கள். நான் அதற்குத்தான் உங்களுக்கு ஆதாரமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், எங்களுடைய ஊரிலே புத்தளம், நுரைச்சோலை, ஆலங்குடாவிலே வந்து பாருங்கள். அங்கே அழகான முறையிலே பள்ளி வளாகத்திலே முசல்லா அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எல்லைகள் போடப்பட்டிருக்கிறது. எல்லைகள் போடப்பட்டால்தான் ஹைல்கார பெண்கள் அந்த எல்லைகளை விட்டும் ஒதுங்கி இருப்பார்கள், முசல்லாவை விட்டும் ஒதுங்கி இருப்பார்கள். எனவே ஹதீஸ்களை சரியாக புரிந்து ஹக்கை ஹக்காக விளங்கி அமல் செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.